அன்பர்களே, இஸ்ரவேலை பற்றி இந்த 2 ஆண்டுகளும் ஊடக பரப்பில் நிறையப்பட்ட செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவருடைய ஆட்சி இன்று விழும், நாளை விழும் என்றெல்லாம் பல ஊடகங்கள் மத்தியில் பேசப்பட்டிருந்தது. அது நாமும் சொல்லியிருந்தோம். அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் வேண்டும் என்று நாமளும் இந்த 2 வருட யுத்த நிலைமையின் போது சொல்லியிருந்தோம். ஏனெனில் எல்லா வழிகளிலும் அவர் பெஞ்சமின் நெதன்யாகு தனக்கு வந்த அத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்து தொடர்ந்து ஆட்சியை கொண்டு செல்கின்றார். ஆனால் இப்பொழுது தேர்தல் தமிழ்நாட்டை போன்று தேர்தல் நெருங்கி வருகின்றது. இந்த தேர்தலில் இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று பல உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற பல யூதர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கடைசியாக நடைபெற்ற தேர்தல் என்பது 2022ஆம் ஆண்டு. அதாவது இப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேலின் நாடாளுமன்றத்தை நெஷட் என்று சொல்லுவோம். நாமல் அதை நாடாளுமன்றம் என்று சொல்லுகிறேன். வாய்க்கு நுழையக்கூடிய பேர் இல்லையா, நம்மளும் பழக்கப்பட்ட பேர் இல்லையா? அதனால் 2026ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதிக்கு முன்பாக தேர்தல் வைத்தே ஆக வேண்டும் அங்கு. பட் அவர் கொஞ்சம் ஏர்லியாகவே, அதாவது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அவர் தேர்தலை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று உருவாகி வருவதாகவும் அங்கு ஒரு தேர்தல் பற்றிய ஒரு கணிப்பீடு நடைபெற்றுள்ளதாகவும் ஒரு செய்தி கசிந்திருக்கின்றது. அது இன்னும் பெரிய செய்தியாக வரவில்லை. அதாவது அரசியல் வட்டாரங்களின்படி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவின் ஆலோசகர்கள் சிலர் இஸ்ரேலிய பணங்க கைதிகள் திரும்பியதையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டுகளையும் தொடர்ந்து இந்த நிலைமையை பயன்படுத்தி உடனடியாக தேர்தலுக்கு செல்லுமாறு அவரை வலியுறுத்தி வருகின்றனர். அத்தகைய நேரம் நெதன்யாவுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் தீவிர மரபு வரைவு சர்ச்சையால் ஆட்டம் காண்ற கூட்டணியை பராமரிப்பதற்கான அன்றாட போராட்டங்களை தவிர்த்து நேர்மறையான உத்வேகத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கும் என்றும் அவர்கள் நெதன்யாகுவிடம் பாதித்து ஒரு ஆலோசனையாக கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் ஒரு தேர்தலும் இதே நேரம் அவர் தேர்தலுக்கு முந்தி வைத்தாலும் பிந்தி வைத்தாலும் அடுத்த ஆண்டு நவம்பர், இன்னும் ஒரு ஆண்டு இருக்கின்றது. நாம் இப்பொழுது அக்டோபர் மாதத்தில் இருந்தாலும் நவம்பர் 3 இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு இல்லையா? அதனால் நாமளும் இந்த நவம்பர் டு நவம்பர் வரை எடுத்துக்கொள்வோம். ஆக ஒரு ஆண்டு இருக்கின்றது. அதாவது ரணில் அவர்களிடம் நான் ஒரு பரிந்துரை செய்திருந்தேன். அதை நான் இப்பொழுது வெட்டவழியாக சொல்கின்றேன். ஏனெனில் தேர்தல் வைத்தால் நீங்கள் தோல்வி காண்பீர்கள். அது அவருக்கும் கொடுத்து, அவரை மிக 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 நெருக்கமான 2 பேருக்கும் கொடுத்து, அவருடைய மிக மிக நெருக்கமான அவரது ஷாகல் ரெட்னாக் அவருக்கும் கொடுத்திருந்தேன். தேர்தலில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள், நீங்கள் 3ஆம் இடம் என்று நான் நேரடியாகவும் சொல்லி, அவளுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லி பல நம்முடைய நேர்காணல்களும் சொல்லியிருந்தோம். அவர் 3ஆம் இடம் என்று. ஆனால் சில நாதாரிகள் சொல்லுவது நான் ரணில் ஆளண்டு, நான் எவண்ட ஆளுமே கிடையாது, நாம உள்ளத்தை உள்ளபடி சொல்லுவது. இப்பொழுது நாங்கள் இப்ப சொல்லுகின்றமே அடுத்த ஆண்டில் அடுத்த ஆட்சியும் ஜேவிபி கையில் வரும், ஒட்டுமொத்தமாக மாறும் நிலைமை இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கு. இல்ல சில பம்மாத்து நாடகம் காட்டினாலும் கூட இப்பொழுது நாம வேற ட்ரக் மாறுறோம். இப்பொழுது அதே போன்று ரணில் போன்று இவர் பெரிய, அதாவது நெதன்யாகு பெரிய சாதனை சாதித்து விட்டார் என்பது போல் அவர் தேர்தலை நெருங்குகின்றார். அவர் நிச்சயமாக தோற்கின்றார். அதற்கான வழிவகைகளை எதிர்கட்சிகள் செய்திருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டான் நினைக்கிறேன். அதாவது இந்த இஸ்ரவேல் நாடாளுமன்றத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்க நெசட் தான் சொல்லுவாங்களா, கேசவுண்டுல நெசட் தான் சொல்லுவாங்க. பெஞ்சமின் நெதன்யாகுவிட கட்சி, அவர் கட்சி என்ன கட்சி? அவர கட்சி லிகுட் பார்ட்டி இல்லையா? அதாவது அங்க இஸ்ரவேல் நாடாளுமன்ற எம்பிக்கள் மெம்பர்ஸ் ஆஃப் நெசட் 120 ஆசனங்கள் கொண்டது. அதில் எல்லாமே எப்போதும் அநேகமாக அது ஒரு 10 கட்சி அங்க பலமாக இருக்கின்றது. நம்ம நாட்டை போல 3-4 பேர்ல அந்த 120ஐயும் 10 பேரும் ஆளாளுக்கு பங்கு போடுறதுதான். அது ஒரு வேடிக்கையான செய்தியும் வேடிக்கையான நாடாளுமன்றம் சொல்லலாம். மொத்தம் 120 சீட் இருக்கின்றது. 61 சீட் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். யாருக்கும் அங்கு பெரும்பான்மை இல்லை. அது அநேகமாக கூட்டு கட்சியா, பலமான கட்சி. இதில் வேடிக்கை என்னவென்றால்
முஸ்லீம் அங்க உள்ள அரபி முஸ்லிம்களும் அந்த 120 ஆசனங்கள்ல ஒரு கட்சி 5 ஆசனமும் மற்றும் ஒரு கட்சி 4 ஆசனங்களும் வெற்றிருக்கு. அதாவது ராம் பார்ட்டி என்ற ஒரு முஸ்லீம் லீடரா இருக்கிறார் மன்சூர் அப்பாஸ். இது ராம் பார்ட்டி, அது ஷார்ட் கோட்ல சொல்றோம், இந்த அரபிக் முஸ்லீம் பார்ட்டி உண்டு. அடுத்த ஒரு பார்ட்டி வருகிறது ஹாடா ஸ்டால். இதுவும் ஒரு முஸ்லீம் பார்ட்டி தான். லீடரா இருக்கிறார் ஒரு லாயர். அவர் அங்க உள்ள சட்டத்தரணி, சிவில் சட்டத்தரணி. அன்றைக்கு அதாவது லாஸ்டா நடந்த அவங்க நெசட்ல உரையாற்ற வந்த இவர் ரம்ஸ் மாம்ஸ் உரையாற்ற வந்த போது இந்த 2 அணி எம்பிக்கள் தான் அங்கு ஆர்ப்பாட்டம் எடுத்து அவளை அவர் தூக்கி போட்டார்கள், அவர் காவலர்கள் பாத்தீங்க தானே. எனவே அங்கு முஸ்லிம்களும் 9 பேர் இருக்கின்றார்கள். எதிர்வரும் பேர் அது 9-10 போக வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அப்ப நெதன்ஸ் மாம்ஸ்ர லிகுட் பார்ட்டி 120 ஆசனத்தில் 32 ஆசனங்கள் வைத்திருக்கின்றது. இரண்டாவது அணி ஒன்று 120 ஆசனத்தில் 24 இடங்கள் வைத்திருக்கின்றது. மூன்றாவது இடமாக 120 ஆசனத்தில் 14 இடங்களை மூன்றாம் பார்ட்டி வைத்திருக்கிறது. நான்காவது பார்ட்டி இவர்தான் இப்ப ஆட்சிக்கு வரப்போகின்றார். 120 ஆசனங்களில் 10 ஆசனங்கள் வைத்து 10 வீதமான வாக்குகளை பெற்று இப்பொழுதும் அவர் 10 ஆசனங்களும் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். இவர் நேஷனல் யுனைட்டி பார்ட்டி 10 விதமான வாக்குகள் பெற்று அவர் பெயர் லீடர் பென்னி கான்ட்ஸ். இவர் தான் இப்பொழுது பிரதமராக பெறக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நேற்று முன்தினம் முதல் ஒரு இஸ்ரேலுக்குள் ஒரு கசிவு வந்திருக்கின்றது. அந்த கசிவு செய்தி அமெரிக்காவை தட்டி இந்தியாவுக்குள் நுழைந்திருக்கின்றது. இதுதான் இந்த செய்தி. எங்கிருந்து வருது பாத்தீங்களா? ஏனெனில் அமெரிக்கா, இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணிப்பதாக நாம் பல முறை சொல்லி இருக்கின்றோம். சரி, நீண்ட கோடை மற்றும் விடுமுறையில் இருந்து நெசட் திரும்புவது பல மாதங்களாக கொதித்து வரும் தொடர்ச்சியான சவால்களை கொண்டு வருகிறது. தீவிர மரபு வழி மக்களுக்கான இராணுவ வரவு சட்டமன்ற முன்னுரிமைகள் குறித்து உள்சர்ச்சைகள் மற்றும் காசாவில் போரின் செலவை ஈடுகட்ட கடுமையான வெட்டுக்கள் தேவைப்படும் என்றும் வரவிருக்கும் மாநில பட்ஜெட் ஆகியவற்றை அரசாங்கம் கூட்டணி, அதாவது நெதன்யாஹு அரசாங்கம் கூட்டணி மிகப்பெரிய நெருக்கடியை கண்டிருக்கின்றது. அதை எப்படி சமாளிக்க போகுது என்பதுதான் கேள்வி. இது வருகின்ற நெக்ஸ்ட் மண்டே எப்போது 20ஆம் தேதி அவங்களுடைய நெசட் நாடாளுமன்றம் கூடுகின்றது. மிகப்பெரிய சவாலை நெதன்யாஹு கவனிக்க போகின்றார். இந்த இடத்தில் பென்னி கான்ட்ஸ் வெற்றி பெறுவார் என்று மிகப்பெரிய ஒரு ரகசிய கணிப்பீடும் வெளியிட்டு இருக்கு. அதை நாம் உங்களுக்கு தரப்போன்றோம். இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹு பொது தேர்தலை அதே ஆண்டு சொல்லிக்கிறோம் இல்ல, நவம்பர் 3ஆம் தேதிக்கு முன்பாக அவர் தேர்தலை ஜூன் மாதம் அடுத்து வருகின்ற ஆண்டில் 2026ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் நடத்த திட்டம் இருக்கின்றார் மாம்ஸ். ஆக அவர் தோல்வி பெறுவதற்கான அதை நாங்கள் சொல்லிக்கிறோமே. ரணில் என்ன செஞ்சார்? இந்த போலின், அதாவது பெட்ரோல் எரிபொருள் போலின்களை நிறுத்திவிட்டேன், அதனால் தான் வெற்றி பெறுவேன் என்று அவர் ஒரு ஆசைப்பட்டார். அண்ணாச்சி தோல்வி கண்டார் இல்லை? அதே போன்றுதான் இந்த நெதன்யாஹு மாம்சும் தோல்வி பெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவரை தோல்வி அடைய வேண்டும் என்று யூதர்கள் அணியின் ஜெர்மனியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய அணியும், லண்டனில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய அணியும் மிக அதிகமாக தீவிரவாதம் காட்டி வருவதாகவே அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூன் 2026 புதிய முன்மொழியப்பட்ட தேர்தல் தேதிக்கு முன்னர் இந்தோனேஷியா மற்றும் சவுதி அரேபியாவுடனான புதிய இயல்பாக்க ஒப்பந்தங்களை எட்ட நெதன்யாஹு நம்புவதாக தெரிகிறது. அதாவது இவர் ஏனென்றால் இந்தோனேஷியாவுடைய ஒரு ஒப்பந்தம் நாட்டு நலன் கருதி ஒரு ஒப்பந்தமும் சவுதியுடனான நாட்டு நலன் கருதி ஒரு ஒப்பந்தம் செய்துட்டு ஆளு குதிக்க போறார். நான் பாத்தீங்களா, நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு வாக்கு போடணும் மாறி ஒரு பம்மாத்தை காட்டி ஒரு பிரமையை காட்ட போகின்றார். அதாவது ஒரு பம்மாத்தை செய்து ஒரு பிரமையை காட்ட போகின்றார் நெதன்யாஹு மாம்ஸ். ஆனால் தோல்வி அடைய போகின்றார். சவுதி அரேபியாவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான வாய்ப்புகள் நியாயமானவை என்றாலும் அதே நேரத்தில் இந்தோனேஷியாவுடன் இதே போன்ற ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பு பலவீனமாக உள்ளது என்றும் இஸ்ரேல் தகவல் தெரிவிக்கின்றது. இருப்பினும் நேர்மறையான அரசியல் உத்வேகத்துடன் தேர்தலில்
நுழைய அனுமதிக்கும் குறைந்தபட்சம் ஒரு ராஜதந்திர சாதனையாவது நெதன்யாகு சாதிக்க பார்க்கின்றார். அதாவது இந்தோனேஷியாவிலேயும் ஒரு சாதனை சாதித்து விட்டோம், சவுதி அரேபியாவிலும் ஒரு டிப்ளமேட்டிக் மிஷன்ல ஒரு சாதனை சாதித்து விட்டோம் என்று சொல்லி மக்களிடம் ஒரு பம்மாத்து காட்டி அந்த தேர்தலை முன்கூட்டியே செய்வதற்கு அது வழிவகுக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேலிய சட்டத்தின் கீழ் பிரதமரின் பரிந்துரையின் பேரில் அரசாங்கம் பாராளுமன்ற கலைப்பை அறிவிக்கலாம், ஆனால் முன்கூட்டியே தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கலாம். ஆனால் அந்த முடிவு ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்பட்டால் மாத்திரமே முடிவு செய்யப்படும். ஆக இஸ்ரேல்ல நெதன்யாகு மாம்ஸ் என்ன முடிவெடுத்தாலும் தேர்தல் முன்கூட்டி நடக்கணுமா என்பதை அந்த நாட்டின் ஜனாதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதும் அது அங்க சட்டம். நெதன்யாகு நெசட்டில் வரைவு நெருக்கடி மற்றும் கூட்டணி பிளவுகளை எதிர்த்து போராடும் நிலையில் தேர்தல் நெருங்கி வருகிறது. ட்ரம்ப்பை வரவேற்ற பிறகு சட்டமேற்றவர்கள் முடங்கி போன நெஷட்டுக்கு திரும்புகிறார்கள் என்பதும் இங்கு ஒரு பலமான காட்சியாக வருகின்றன. நீண்ட காலமாக அந்த பார்லிமெண்ட் கொஞ்சம் திடீர்னு கூடுவதும் மறைவதுமாக ஒரு பீதியிலே அது இருந்தது. இஸ்ரேலில் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பில் இந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டால், எதிர்வருகின்ற தேர்தல் நடத்தப்பட்டால், எதிர்கட்சியான தேசிய ஒற்றுமை கட்சியின் தலைவர் பென்னி காட்ஸ், நாம் ஏற்கனவே சொன்னமில்ல, இந்த பென்னி காட்ஸ் தான் பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என்று கிட்டத்தட்ட ஒரு 35% மக்கள் விரும்புகின்றார்களாம். இதுதான் அங்க உள்ள பெரிய ஒரு இஷ்யூஸ்வதியாக நெதன்யாவை ஆட்டங்காண வைத்திருக்கின்றது. அதாவது 35% பேர் நெதன்யாவு பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என்று நம்புகிறார். அதாவது 35% பேர் தான் நெதன்யாகுவை பிரதமருக்கு பொருத்தமானவர் சொல்லும். அதே நேரத்தில் 42% மக்கள் இந்த பென்னி காட்ஸ் தான் விரும்புகிறார்கள். 42% மக்கள், இஸ்ரேல் மக்கள் இந்த பென்னி காட்ஸை தான் மிக அதிகமாக விரும்புகின்றார்கள். அவர் தான் அதற்கு பிரதமருக்கு பொருத்தமானவர். அவர் பழைய அவரும் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் கொண்டவர் தானா. இன்று தேர்தல்கள் நடத்தப்பட்டால் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உள்ள 120 இடங்களில் 23 இடங்களை தேசிய ஒற்றுமை கட்சி பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதாவது 42% வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 42 வச்சுக் கொள்ளலாம் பெற்று இந்த பென்னி காட்ஸ் வெற்றி பெறவும், 35 இடங்களை பெற்ற இவர் அது லிகுட் இவர் நெதன்யாகு மாம்ச கட்சி பெறும் என்றும், 120 இடங்களில் 23 இடங்களை வேறு தேசிய ஒற்றுமை கட்சி பெறும் என்றும் சொல்லப்படுகின்றது. நெதன்யாகு லிகுட் கட்சி 22 இடங்களை பெறும் என்றும், எதிர்கட்சி தலைவர் எய்ர் லேபிட் தலைமையிலான அதிஷ் கட்சி 16 இடங்களை பெறும் என்றும் சொல்லப்படுகின்றது. முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவிக்டோர் லிபர்மேன் தலைமையிலான வலதுசாரி எதிர்கட்சியான இஸ்ரேல் பைடனுக்கு ஆதரவு கணிசமாக அதிகரித்துள்ளது. இது முந்தைய கருத்து கணிப்புகளில் 9 இடங்களிலிருந்து 14 இடங்களை பெறும் என்பதையும் இந்த கணிப்பு எடுத்து காட்டுகின்றது. இந்த 14 இடங்களை பெறுகின்ற இந்த கட்சி அடுத்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அது எட்டலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. நெதன்யாகுவின் அரசாங்கத்தை ஆதரிக்கும் கூட்டணி 45 இடங்களை பெறும் என்றும், எதிர்கட்சியான நாம் இங்கே சொன்னமில்ல இந்த பென்னி காட்ஸ் கட்சி, அதாவது கூட்டணி கட்சி, எல்லாம் கூட்டணி தானே, அவங்க 62 இடங்களை பெறும் என்றும், இந்த முஸ்லிம் நாம சொன்ன இந்த முஸ்லிம் ராம் பார்ட்டியும் ஹாடா ஷா பார்ட்டியும் 10 இடங்களை பெறும், ஒரு இடம் கூடுதானே, 10 இடங்களையும் பெறும் என்றும் இந்த கணிப்பீடு தெரிவிக்கின்றது. இஸ்ரேலில் ஒரு அரசாங்கத்தை அமைக்க நெசட்டில் குறைந்து 66 இடங்களை பெறும் என்பதால் இந்த பென்னி காட்ஸ் அணி 62 இடங்களை பெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே அந்த கணிப்பீடுகள் தெரிவிக்கின்றது. நெதன்யாகு முன்கூட்டியே தேர்தல்களை நடத்த தயங்கினாலும் நாட்டில் ஒரு புதிய தேர்தலுக்கான அழைப்பு வருவதில்லை, முன்கூட்டியே வருவதில்லை. ஆகையினால் அவர் தேர்தலுக்கு முகம் கொடுத்தே ஆகணும். அதனால் இவர் இந்த ராஜதந்திர ரீதியாக இந்தோனேஷியாவில் உள்ள எக்ரிமெண்ட், நாடு சார்ந்த எக்ரிமெண்டையும் சவுதி எக்ரிமெண்டையும் முடிச்சிட்டு அவர் ஜூன் 9 வாக்கில் தேர்தலுக்கு செல்லக்கூடிய ஒரு வழிவகை இருக்கு என்றுதான் அது பார்க்கப்படுகின்றது. டெல் அவிவில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஒற்றுமை கட்சியின் தலைவர் பென்னி காட்ஸ் நெதன்யாகுவை விரைவில் முன்கூட்டிய தேர்தலுக்கு அழைப்பு விடுக்குமாறு அவர் வலியுறுத்துகின்றார். எங்கள் தேசத்தை துண்டாட விடாதீர்கள் என்று காட்ஸ் மன்றாடுகின்றார். துண்டாடா என்ன? அதாவது காசாவை சேர்க்கணும்.
இவர் சேக்கமத்தான இந்த 20 அம்ச திட்டத்தில் ஏற்றிருக்கிறார். அப்ப நாம இன்னொன்று விழுங்க போகுதோ, இப்ப நெதனியாக ஒரு மோசமான ஆளுன்னு தானே உலக பரப்பில் பாக்குறீங்க. அதை விட மோசமானவன் தான் இந்த பென்னி கான்ஸ். வாரான் இல்ல, அவன் என்ன சொல்ல போறான், காசா என்ற ஒரு நாடே கிடையாது, அது இஸ்ரேல் ஒரு பார்ட், எங்கட பார்ட் ஆஃப் ஒரு லேண்ட், அதனால அதுக்குள்ள நாங்க அடிக்கடி யுத்தம் செய்வோம். அப்ப பாரவனும் அங்க ரத்தம் குடிக்கிறவன் தான் பாரான். அவங்க ஒன்றும் பானாறு தேனாறு வரவில்லை, அவனும் யுத்த சாங்கியுடனும் யுத்த ஆயுதங்களுடன் தான் வரப்போகின்றான். எனவே எவன் வந்தாலும், எந்த பிரதேசி வந்தாலும் அது இஸ்ரேலுக்குள் இரத்த வெறி பிடித்தவனைத்தான் இருப்பார்கள் என்பதையும் நாம் இங்கு ஒரு துன்பகரமான செய்தியாகவும் சொல்லலாம். இது ஒரு நீண்ட செய்தியாக போகின்றது. ஆனாலும் நெதனியாக மாம்சுக்கு ஆப்படிக்க பென்னி கான்ஸ் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். அவர் வைக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன, அது ஒரு இனவரிதான். காசா என்ற ஒரு தேசம் இல்லை, அது எங்கள் தேசம், அது எங்கள் தேசத்தை நாங்கள் மீட்டெடுக்க நிலையான ஒரு ஆட்சி செய்ய போகின்றேன், எனக்கு ஆட்சியை கொடுங்கள் என்று அது களமிறங்கிட்டு இந்த பென்னி கான்ஸ். அப்ப அவன் சொன்ன மாதிரி யுத்தத்தை கொண்டு போகணும் இல்ல, எவன் வந்தாலும் இதை கொண்டுதான் வேணும். காசா என்பது எங்கள் தேசம், இஸ்ரேல் தேசம், அது பார்ட் ஆஃப் எங்கட ஒரு கண்ட்ரி. எனவே அதை நாங்கள் மீட்டெடுப்பதற்காக நிலையான ஆட்சி ஒன்றை அமைக்க வேண்டும். முதுகெலும்பில்லாத ஆட்சியாளர்களை ஒதுக்கிவிட்டு பலம் பொருந்தியவர்களை ஆட்சிக்குள் கொண்டு வாருங்கள் என்று அந்த பிரதேசி தேர்தல் விஞ்ஞாபனமாக கையில் எடுத்து விட்டது. அது டெல் அவிவ்ல உரையாற்றிட்டு தொடர்ந்து நாடு முழுதும் தேர்தலை முன்னோக்கி அது எடுத்து செல்ல போகின்றது. அதாவது பென்னி கான்ஸ் வெற்றி பெறுவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை நாம் அப்போது எடுப்போம். நன்றி, இவர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.